ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு 25,00,000 கடன் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு அரசு சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள மக்களின் பொருளாதார தரத்தை உயர்த்துவதற்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் வழங்கப்படும் தனிநபர் கடன் திட்டம் ஒரு முக்கியமான முன்னெடுப்பாக இருக்கு. சுய தொழில் தொடங்க ஆர்வமுள்ள தனிநபர்களுக்கு நிதியுதவி அளிப்பதன் மூலம் அவர்கள் சொந்த காலில் நிற்பதற்கும் அதன் மூலம் ஒரு நிலையான வருமானத்தை பெறுவதற்கும் இந்த திட்டம் வழிவகை செய்து அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு 25,00,000 ரூபாய் வரையிலான கடனுதவிகள் வழங்கப்பட்டு வருது. இந்த திட்டத்தின் கீழ் சிறு தொழில் தொடங்கவும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் விரும்பும் தனிநபர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுது. ஒரு தொழிலை தொடங்குவதற்கு தேவையான ஆரம்பகட்ட மூலதன சேமிப்பு பலருக்கும் பெரும் சவாலாக இருக்கும் சூழலில் அரசு வழங்கும் இந்த நிதியுதவி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கு. இந்த திட்டத்தின் சிறப்பம்சமாக கடனை திருப்பி செலுத்துவதற்கான காலம் 3 முதல் 5 ஆண்டுகள் வரை வழங்கப்படுது. மேலும் வட்டி விகிதமானது ஆண்டுக்கு வெறும் 7 முதல் 8% வரை மட்டுமே நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. இது தனியார் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் குறைவானது. இந்த திட்டத்தில் பயனாளிகள் பங்களிப்பாக 5% மட்டுமே எதிர்பார்க்கப்படுது. மீதமுள்ள 95% நிதி அரசு மூலம் வழங்கப்படுது. கடனை பெறுவதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னா, இந்த கடன் உதவியை பெறுவதற்கு விண்ணப்பதாரர்கள் சில குறிப்பிட்ட தகுதிகளை பெற்றிருக்கணும். குறிப்பாக விண்ணப்பதாரர் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அல்லது சீர்மரபினர் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கணும். பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் 3,00,000 ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணும். வயது வரம்பு பொறுத்தளவில் 18 வயது முதல் 60 வயதிற்கு உட்பட்டவராக இருக்கணும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த கடன் வழங்கப்படுது. இதன் மூலம் நிதி பலன் மற்றும் பல குடும்பங்களுக்கும் பரவலாக சென்றடைவதை அரசு உறுதி செய்து விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்னா, விண்ணப்பிக்கும் முறையை பொறுத்தளவில் அரசு அதனை எளிமைப்படுத்தியிருக்கு. ஆர்வம் உள்ளவர்கள் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகங்களில் அல்லது டாப்செட்கோவின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.topsetco.tn.government.in இந்த வெப்சைட் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணை பதிவாளர் அலுவலகங்கள் மற்றும் மாவட்ட அல்லது நகர கூட்டுறவு வங்கிகளிலும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னா, விண்ணப்பிக்கும் போது ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் ஆகியவற்றை சமர்ப்பிக்கணும். கடனுதவி 5 லட்சத்துக்கு மேல் தேவைப்படுவர்கள் தாங்கள் தொடங்க போகும் தொழில் குறித்த திட்ட அறிக்கை மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட விலைப்புள்ளி ஆகியவற்றையும் இணைக்க வேண்டியது அவசியம். இறுதியாக அடையாள மற்றும் முகவரி சான்றிற்காக குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம் அல்லது ஆதார் அட்டை ஆகியவற்றுடன் வங்கி கோரும் அடமான பத்திரங்களையும் விண்ணப்பதாரர் சமர்ப்பிக்கணும். இந்த திட்டமானது வேலையில்லா திண்டாட்டத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் பல புதிய தொழில் முனைவோரை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டிருக்கு. தகுதியுள்ள நபர்கள் அரசின் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதுடன் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் தங்கள் பங்களிப்பை வழங்க முடியும். முறையான திட்டமிடுதலுடன் இந்த நிதியுதவியை பெற்று செயல்படுத்தினால் பின்தங்கிய வகுப்பை சார்ந்த மக்கள் சமூகத்தில் ஒரு கௌரவமான நிலையை எட்ட முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நிதியுதவி மற்றும் வட்டி விகிதங்களை பொறுத்தளவில் இந்த திட்டத்தின் கீழ் தனிநபர் தொழில் தொடங்க 25,00,000 ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படுது. இதற்கான ஆண்டு வட்டி விகிதம் மிக குறைவாக 7 முதல் 8% வரை மட்டுமே வசூலிக்கப்படுது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் வகுப்பை சார்ந்தவர் மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் 3,00,000 ரூபாய்க்குள் இருக்கணும். 18 வயசுலேயும் 60 வயசுக்குள்ள இருக்கணும். திருப்பி செலுத்தும் காலத்தை பொறுத்தளவில் கடனை திருப்பி செலுத்த 3 முதல் 5 ஆண்டுகள் வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு. திட்ட மதிப்பீட்டில் பயனாளியின் பங்களிப்பு வெறும் 5% மட்டுமே. விண்ணப்பிக்கும் முறையை பொறுத்தளவில் தகுதி உள்ளவர்கள் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகங்களில் அணுகலாம் அல்லது டாப்செட்கோ இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். நன்றி.